Hello everyone, welcome to my channel. நம்ம உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா பாத்துக்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு எலும்புகள் வலிமையாவும் ஆரோக்கியமா இருக்கிறது மிக அவசியம். எலும்புகளின் பலத்தை அதிகப்படுத்துறதுக்கும் வலிமையாக்குறதுக்கும் அதை ஆரோக்கியமா பாத்துக்கிறதுக்கும் ஒரு சூப்பரான 15 சிறந்த உணவுகள்லாம் என்னென்ன அந்த உணவுகள் எடுத்துக்கிறதுனால நம்ம போன்ஸ் எல்லாம் எப்படி ஆரோக்கியமா வச்சுக்கலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். மீன்களில் பார்த்தீங்கன்னா இந்த சால்மன் மீன் இருக்கு இல்லையா, அது கண்டிப்பாக எல்லாருமே எடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் அதில் அதிகமாக இருக்குது. விட்டமின் டி, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ்லாம் அதில் இருக்குது. ப்ளஸ் கால்சியம் நம்ம உடம்பு நல்லா அப்சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இப்போ நான்வெஜ் சாப்பிடக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த மீனை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. நம்ம எப்பயுமே மீனை ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுக்கு பதிலாக குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா தான் அதில் இருக்க எல்லா சத்துக்களும் நமக்கு கிடைக்கும். ஃப்ரை பண்ணும்போதே அதில் இருக்க நியூட்ரியன்ஸ், அதில் இருக்க மினரல்ஸ் எல்லாமே ஃப்ரை பண்ணும்போதே அது எவாப்ரேட் ஆயிரும். அதனால கண்டிப்பாக குழம்பு வச்சு சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கடுத்தது கீரை வகைகள் எல்லாமே ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கும். ப்ளஸ் எலும்புக்கும் அது ரொம்ப சிறந்த பலன்கள்லாம் கொடுக்குது. கீரையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா முளைக்கீரையில் அதிக அளவு கால்சியம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதில் கால்சியம் மட்டும் கிடையாது, மெக்னீஷியம், விட்டமின் கே இது மூணுமே இருக்குது. எலும்புகளில் உள்ள தாதுக்கள் வளப்படுத்துறதுக்கு இந்த கீரை ரொம்ப உதவுது. மூணாவதாக ஆல்மண்ட்ஸ் கால்சியம், மெக்னீஷியம், பாஸ்பரஸ் இருக்குது. நம்ம ப்ரோட்டீனுக்கு நம்ம உடம்புக்கு எடுத்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆல்மண்ட்ஸ் டெய்லி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எலும்புகளை வலுப்படுத்துறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆல்மண்ட்ஸ் எடுக்கலை அப்படின்னாலும் ஒரு 3-4 நம்ம சோக் பண்ணிவிட்டு அதோட தோலை உரிச்சிட்டு நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லது. தோலோடு சாப்பிட்றத விட தோலை உரிச்சிட்டு சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது. ஸோ அதை நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா தயிரில் ப்ரோபயோட்டிக்ஸ்னு சொல்கிறோம். இதில் கால்சியம் அதிகமாக இருக்குது. நம்ம குடலோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. நம்ம குடல் நல்லா இருக்கும்போது கண்டிப்பாக அந்த கால்சியம் சத்தை நம்ம உடம்பு எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ குடல் ஆரோக்கியத்திற்கு இந்த தயிர் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. சம்மர் டைம் இல்லை, நீங்கள் சம்மர் இல்லாத டைமில் கூட பார்த்திங்கன்னா ரைத்தா அந்த மாதிரியெல்லாம் நம்ம காம்பினேஷன்ஸில் எடுத்துக்கலாம். நிறைய பேர் தயிர் சாப்பிட்டா சளி பிடிக்கும் அப்படின்லாம் நினைக்கிறாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆனியன்லாம் அதில் போட்டு ஒரு ரைத்தா மாதிரி சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கோல்டு அந்த மாதிரிலாம் பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டாம். அதுக்கடுத்தது ப்ரொக்கோலியில் கால்சியம், விட்டமின் கே, பொட்டாசியம் இது எல்லாமே இருக்குது. எலும்புகளை திடமாக வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். ப்ரொக்கோலி பார்த்திங்கன்னா சூப்பெல்லாம் செஞ்சு சாப்பிட்லாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கடுத்தது சியா சீட்ஸில் கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீஷியம் இது மூணுமே இருக்குது. நம்ம எப்போல்லாம் சியா சீட்ஸ் வாட்டரில் ஊற வச்சு தான் எடுக்கணும். அப்படி ஊற வச்சு எடுக்கும் போதெல்லாம் அதிகப்படியான தண்ணி அந்த நாளில் குடிக்கிறீங்களா அப்படிங்கிறத பாருங்கள். ஏன்னா சியா சீட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வாட்டரை நல்லா அப்சர்வ் பண்ணிடும். அதனால் உடம்புல தண்ணி சத்து குறைஞ்சி போயிடும். அதனால் என்னைக்கெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அப்போ எல்லாமே தண்ணி அதிகமாக குடிக்கணும். சியா சீட்ஸ் குழந்தைங்க எடுக்கிற இடத்துல வைக்காதீங்க. ஏன்னா அவங்க அப்படியே அதை எடுத்து சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னா தொண்டையில் சிக்கிக்கும். அது மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்கும். அதனால் சியா சீட்ஸ் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுட்டு நம்ம டெய்லியும் கூட எடுத்துக்கலாம். வாட்டர் கொஞ்சம் அதிகமாக குடிக்கணும், அவ்வளோதான். அதுக்கடுத்தது ஃப்ரூட்ஸ்லேயே கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறது ஆரஞ்சு. சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் நீங்கள் என்ன ஃப்ரூட்ஸ் வேணால் எடுக்கலாம். அதுலேயும் கால்சியம் இருக்குது. இதில் விட்டமின் சி இருக்குது. எப்பயுமே நம்ம இளமையாக இருக்கணும், நமக்கு வயது கூடினதே தெரியக்கூடாது, இன்னும் இளமையான தோற்றம் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே ஆரஞ்சு எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லது அது. அதுக்கடுத்தது மத்தி மீன்லேயும் கால்சியம், விட்டமின் டி இது ரெண்டுமே இருக்குது. இதையும் நீங்கள் குழம்பு வச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. முள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் நிறைய பேர் இந்த மத்தி மீன் வாங்குறதே கிடையாது. பெரிய மத்தி மீனாக வாங்கிட்டிங்கன்னா அந்த முள் எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த மீனை அவாய்ட் பண்ணாமல் கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கலாம். கால்சியம் அதிக அளவில் இருக்குது. டோஃபு ஒரு பிளான்ட் பேஸ்டு சோர்சஸ் ஆஃப் கால்சியம் அப்படின்னு தான் சொல்லணும். இதில் மெக்னீஷியம், அப்புறம் ப்ரோட்டீன் இன்சஃபிஷியண்ட்டாக இருக்கவங்க கண்டிப்பாக டோஃபு வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கலாம். வெஜிடேரியனாக இருக்காங்க, வீகனாக இருக்காங்க அப்படின்னா வீகன் டயட் ஃபாலோ பண்ணுறவங்கலாம் இந்த டோஃபு கண்டிப்பாக எடுத்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு தேவையான உடம்புக்கு தேவையான ப்ரோட்டீனும் கால்சியமும் கிடைக்கும். அதுக்கடுத்தது பால்லையும் கால்சியம், விட்டமின் டி இருக்குது. ப்ரோட்டீனும் நமக்கு பால் குடிக்கிறதுனால ப்ரோட்டீன் சத்தும் நமக்கு கிடைக்கும். மேக்ஸிமம் நைட் டைம் பால் குடிச்சிட்டு படுக்கிறது அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா டைஜஷன் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் ஈவினிங் டைம் இல்லைன்னா ஏர்லி மார்னிங் டைம் அவங்க எந்திரிச்ச உடனே நம்ம
கொடுக்கறது நல்லது. நம்ம பாதாம் மில்க் அந்த மாதிரி கூட கொடுக்கலாம். ஸோ நம்ம அந்த காம்பினேஷன் எடுக்கும்போது இன்னும் அதிக அளவில் கால்சியம், புரோட்டீன் இது எல்லாமே நமக்கு கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ. ஸ்வீட் பொட்டேட்டோவில் பொட்டாசியம், மெக்னீஷியம் இதெல்லாம் இருக்குது, ப்ளஸ் கால்சியமும் இருக்குது. இது வந்து எலும்பை வந்து திடமாக வச்சுக்கிறதுக்கும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதுக்கடுத்தது எக் வந்து பவர் ஹவுஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதில் வந்து விட்டமின் டி, புரோட்டீன் ப்ளஸ் கால்சியம் இதுவும் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ டெய்லியும் ஒரு எக் வந்து எல்லாருமே எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவிச்சு எடுத்திங்கன்னா அதில் இருக்க எல்லா சத்தையும் வந்து நம்மளால் வந்து எடுத்துக்க முடியும். நீங்கள் சம் பீப்புள்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் மட்டும் எடுத்துக்கிறாங்க, எல்லோ வந்து த்ரோ பண்ணிடுறாங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து முழு எக்கையுமே எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உலர் ப்ளம்ஸ், ப்ரூன்ஸ் அப்படின்னும் சொல்லுவாங்க. இது வந்து ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட், விட்டமின் கே ப்ளஸ் கால்சியமும் அதிக அளவில் இருக்குது. நமக்கு வந்து போன் லாஸ் எல்லாம் ஆகுது இல்லை, அதெல்லாம் வந்து தடுக்கும். எலும்புகளை வந்து திடமாக வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அது வலுப்பெற செய்கிறதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். நிறைய பேருக்கு எலும்பு தேய்மான பிரச்சனை அந்த மாதிரிலாம் இருக்குது. அவங்கெல்லாம் கண்டிப்பாக இது வந்து எடுத்துக்கலாம். ஃப்ளாக்ஸ் சீட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளான்ட் பேஸ்டு ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து இருக்குது. இப்போது நான்வெஜ் சாப்பிட்றவங்க மீன்லேருந்து நமக்கு அந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் எடுத்துக்க முடியும். பட் நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு இருக்க ஒரே சோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பவுடர் பண்ணிவிட்டு நீங்கள் ஆனியன் ரைத்தாலாம் எடுக்கும்போது அந்த பவுடரை வந்து தூவிட்டு நம்ம வந்து சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா மோரில் கூட நீங்கள் அந்த பவுடரை வந்து தூவிட்டு குடிக்கலாம். டெய்லி பேஸஸில் கூட நம்ம வந்து இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கடுத்தது பம்கின் சீட்ஸில் மெக்னீஷியம், ஜிங்க், காப்பர் இது எல்லாமே வந்து இருக்குது, ப்ளஸ் கால்சியமும் இருக்குது. இது ஓவராலாக போன் ஹெல்த்தை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றாங்க. நமக்கு தேவையான அளவுக்கு இந்த ப்ரோட்டீன், கால்சியம் இதெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா அந்த சத்துக்களை உடம்பு பெறணுங்கிறதுக்காக எல்லாமே வந்து எலும்புல இருந்து தான் அந்த சத்துக்களை வந்து எடுக்க ஆரம்பிக்கும். அதனால தான் நிறைய பேருக்கு வந்து எலும்பு தேய்மான பிரச்சனை வந்து இருக்குது. அதனால கண்டிப்பாக ப்ரோட்டீன், கால்சியம், அயன் இதெல்லாம் கண்டிப்பாக எடுத்துக்கிறீங்களா அப்படிங்கிறத வந்து பாருங்கள். நான் கூடிய சீக்கிரம் அயன் ரிலேட்டட் ஃபுட்ஸும் நான் வந்து போடுறேன். ஆல்ரெடி நான் வந்து ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் வந்து நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கண்டிப்பாக வந்து பாருங்கள். இந்த பதிவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதில் இருக்க காம்பினேஷன் ஆஃப் ஃபுட்ஸ் இப்போ வந்து 15 ஃபுட்ஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன். இதில் ஒரு 2 or 3 வந்து ரெகுலராக எடுத்துக்கிறதுக்கு பாருங்கள். இதிலே வந்து பார்த்திங்கன்னா தயிர், எக்கு, அப்புறம் கீரை, மீன் இது மாதிரிலாம் வந்து நம்ம ரெகுலராக வந்து எடுத்துக்கிட்டோன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த சேஞ்சஸ் வந்து தெரியும். ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஒரு நல்ல பதிவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.